இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆறு நிறுவனங்களின் சிறிய வணிக விமானங்களின் சேவை தொடங்குகிறது. வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஸ்லாங்கூர் சுபாங்கில் உள்ள சுல்தான் அப்துல் அஜீஸ் ஷா விமான நிலையத்தில் 6 விமான நிறுவனங்களை சேர்ந்த சிறிய வணிக விமானங்களின் சேவை தொடங்கவிருக்கிறது. ஃபயர்ஃப்ளை, ஏர் ஏஷியா மலேசியா, பத்திக் ஏர் மலேசியா, எஸ்கேஎஸ் ஏர்வேஸ், டிரான்ஸ்நுசா மற்றும் ஸ்கூட் ஆகிய விமான நிறுவனங்கள் செயல்படவிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். பினாங்கிற்கு செல்லும் பத்திக் ஏர் மலேசியாவின் முதல் பயணம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பின்பு அதே நாளில் டிரான்ஸ்நுசா விமானம் ஜகார்த்தாவில் இருந்து மதியம் 2 மணிக்கு அங்கு தரையிறங்கவிருக்கிறது என்றார் அவர். நேற்று சுபாங் விமான நிலையம் எனப்படும் எல்டிசாஸை பார்வையிட்ட பின்னர் விமானங்களின் செயல்பாடுகள் குறித்து லோக் செய்தியாளர்களிடம் பேசினர். விமான பயணங்களின் நேரம் காலை மணி 6 தொடங்கி இரவு மணி 10 வரையில் மட்டுமே என்றும் விமான நிலையம் குடியிருப்பு பகுதியில் இருப்பதால் நள்ளிரவு விமான பயணங்கள் எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வியட்நாமில் நிலக்கரி சுரங்கம் இடிந்து விழுந்ததில் 5 பலி. வியட்நாமில் உள்ள ஹாலோங் எனும் பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையை தொடர்ந்து நிலக்கரி சுரங்கம் இடிந்து விழுந்ததில் 5 உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் 23 முதல் 47 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று அதிகாரிகள் கூறினர். இன்று அதிகாலை அவர்கள் உடல்கள் மீட்கப்பட்டதாக தேடல் மற்றும் மீட்பு குழு தெரிவித்தது. சம்பவம் நிகழ்ந்த போது கனமழை பெய்ததாக கூறப்படுகிறது. கனமழையால் மேலும் சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். வியட்நாமின் வடபகுதியில் சில நாட்களாக பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளத்தினால் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. பெய்பா கோவா இருமல் மருந்து கலக்கப்பட்ட ஐஸ்கிரீம்களை விற்க தடை. சுகாதார அமைச்சு அதிரடி. பெய்பா கோவா பாரம்பரிய இருமல் மருந்து கலக்கப்பட்ட ஐஸ்கிரீம்களை விற்க சுகாதார அமைச்சு தடை விதித்துள்ளது. பிரபல ஐஸ்கிரீம் விற்பனை நிறுவனம் ஒன்று அந்த கலவை ஐஸ்கிரீம்களை விற்பதாக முன்னதாக தகவல் வைரலானது. அந்த விற்பனை தளத்தில் அமைச்சின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு பிரிவினர் நடத்திய சோதனையில் அந்த இருமல் மருந்து கலக்கப்பட்ட ஐஸ்கிரீம்கள் விற்கப்படுவது கண்டறியப்பட்டது. அந்த இருமல் மருந்தானது கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாகும். அதோடு எந்த ஒரு கலப்பு உணவுகளை தயாரிக்கவோ விற்கவோ 1983ஆம் ஆண்டு உணவு சட்டம் தடை செய்வதையும் KKM சுட்டிக்காட்டியது. எனவே பெய்பாக்குவம் ஐஸ்கிரீம்களை விற்கும் அனைத்து கடைகளும் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும். அது தொடர்பான விளம்பரங்களும் அனைத்து தளங்களில் இருந்தும் அகற்றப்பட வேண்டும். சட்டத்தை மீறினால் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு அதிகபட்சம் 20,000 ரிங்கிட் அபராதமும் 5 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் என KKM எச்சரித்தது. அழுகிய நிலையில் சீன மூதாட்டியின் சடலம் மீட்பு. அழுகிய நிலையிலான வயதான பெண்மணியின் சடலம் ஒன்று நேற்று தாமன்ரியா அருகே உள்ள வீடமைப்பு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. 68 வயதுடைய ஹிம்பி லீ என்ற அம்மாதுவின் சடலம் வீட்டின் முதன்மை அறையில் காலை 10:40 மணி அளவில் மீட்கப்பட்டதாக கோலாமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் வான் அசருடின் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். அம்மாதுவின் வீட்டை கடந்து மெது ஓட்டம் ஓடும்போது துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து அண்டை வீட்டார் போலீசுக்கு தகவல் வழங்கியதாகவும் அவர் கூறினார். அம்மாதுவின் வீட்டை அடைந்ததும் வீடு பூட்டி இருந்ததை தொடர்ந்து தீயணைப்பு படையினரின் துணையோடு கதவு உடைக்கப்பட்டது. உள்ளே சென்று பார்த்ததும் கட்டிலில் படுத்தபடி அழுகிய நிலையில் அவரின் சடலம் காணப்பட்டதாக வான் அசருடின் கூறினார். கடந்த ஜூலை 27ஆம் தேதி அம்மாதை கடைசியாக பார்த்ததாக அண்டை வீட்டார் தெரிவித்தனர். முதற்கட்ட விசாரணையில் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் தைராய்டு வீக்கத்தால் அவர் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிய வருகிறது. ரவாங் சுங்கை புவாயா நெடுஞ்சாலை அருகே கோர விபத்து, கொள்கலன் லாரி ஓட்டுநர் பலி. நேற்று காலை 6 மணி அளவில் ஸ்லாங்கூர் ரவாங் அருகே வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 441.2 கிலோமீட்டரில் 3 வாகனங்களை உட்படுத்திய விபத்தில் கொள்கலன் லாரி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் காயமடைந்த கார் மற்றும் ட்ரெய்லர் லாரி ஓட்டுநர்களான இருவரையும் பொதுமக்கள் காப்பாற்றியதாக அதன் செயல்பாட்டு உதவி இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் தீயணைப்பு துறைக்கு காலை மணி 6:02க்கு அவசர அழைப்பு வந்ததாக அகமது முக்லிஸ் கூறினார். ரவாங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த உறுப்பினர்கள்
ஒரு தீயணைப்பு இயந்திரம் மற்றும் அவசர மருத்துவ குழு சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். கொள்கலன் லாரி, ட்ரெய்லர் மற்றும் புரோட்டான் பெர்சனா ஆகிய 3 வாகனங்கள் விபத்துக்குள்ளானதாக அவர் தெரிவித்தார். கொள்கலன் லாரி ஓட்டுநர் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த வேளையில் இதர ஓட்டுநர்கள் சொற்ப காயத்துடன் உயிர் தப்பியதாக உறுதிப்படுத்தப்பட்டது. சமூக ஊடக மோசடிகள் ஒரே ஆண்டில் 1 பில்லியன் ரிங்கிட்டை பறிகொடுத்த மலேசியர்கள். பல்வேறு சமூக ஊடகங்களில் நிகழ்ந்த மோசடிகள் காரணமாக மலேசியர்கள் கடந்த ஓராண்டில் மட்டும் 1 பில்லியன் ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளனர். தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். அதுவே இணைய பகடிவதை என பார்க்கும்போது கடந்த ஆண்டு தினமும் 10க்கும் குறையாத சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவ்வெண்ணிக்கை மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது. அதனை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. சிங்கப்பூரை சேர்ந்த சேனல் ஏ நியூஸ் ஏசியா நிறுவனத்துடனான நேர்காணலின் போது அவ்விவரங்களை தாம் பகிர்ந்து கொண்டதாக ஃபாமி சொன்னார். சமூக ஊடகங்களின் ஒழுங்குமுறை கட்டமைப்பின் ஒரு பகுதியாக வரும் ஆகஸ்ட் 1 தேதி தொடங்கி புதிய கட்டுப்பாடு வருகிறது. அதாவது மலேசியாவில் குறைந்தது 80 லட்சம் பதிவு செய்யப்பட்ட சமூக ஊடக பயனர்களை கொண்ட அனைத்து ஊடகங்களும் இணைய செய்தி சேவைகளும் அந்த உரிமத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். இதன் மூலம் தத்தம் தளங்களில் நிகழும் குற்றவியல் சம்பவங்களுக்கு அந்தந்த சமூக ஊடகங்களை பொறுப்பேற்க வேண்டும் என்பதையும் ஃபாமி இந்த நேர்காணலில் சுட்டிக்காட்டினார். பியர்லிதான் எம்தீனா ஜோடி காலிறுதி சுற்றுக்கு தேர்வு. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் பூப்பந்து விளையாட்டில் தேசிய மகளிர் இரட்டையரான பியர்லிதான் எம்தீனா ஜோடி காலிறுதி சுற்றுக்கு தேர்வாகியுள்ளது. நேற்று பிற்பகலில் நடைபெற்ற ஏ குழுவிற்கான இறுதிக்கட்ட ஆட்டத்தில் பியர்லிதான் எம்தீனா இந்தோனேஷிய விளையாட்டாளர்களை தோற்கடித்தனர். உலகின் 9ஆம் நிலையில் உள்ள இந்தோனேசியாவின் அப்ரியானி ரஹாயா சித்தி ஃபதியா சில்வியா ஜோடியுடன் பியர்லிதான் எம்தீனா மோதினர். இவ்வாட்டத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே காலிறுதிக்கு தேர்வாக முடியும் என்ற நிலையில் தேசிய விளையாட்டாளர்கள் களம் இறங்கினர். முதல் சுற்றை 21-18 என்ற புள்ளிகளிலும், 2ஆம் செட்டை 21-9 என்ற புள்ளிகளிலும் பியர்லிதான் எம்தீனா ஜோடி கைப்பற்றியது. முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டிருக்கும் பியர்லிதான் எம்தீனா ஒலிம்பிக் போட்டியில் காலிறுதி சுற்றுக்கு பெரும் தகுதிக்கு 8 ஆண்டு காலத்திற்கு காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர்.